வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால அந்த மீ டூ அப்படிங்கிற பேர்ல திரை உலகமே கிழிஞ்சுது. குறிப்பா தமிழ் திரை உலகம். அவன் படுக்கைக்கு கூப்பிட்டான், இவன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டான், அவன் வந்து கையை போட்டான், காலை போட்டான், மார்பிள கையை வச்சாங்க போட்டு அது ஒரு இது. அப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்ட வகையில் யாருமே ஒரு குறிப்பிட்ட நடிகர் யாருமே வெற்றி அடையல. ஆமா, தள்ளுபடி செய்யப்பட்டது, அப்படி விடுதலை அடைந்தான்னு வந்துட்டாங்க. ரைட், ஓகே. அப்புறம் இப்ப ஹேமா கமிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு கூத்து போயிட்டு இருக்கு. பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர், ஒரு குறிப்பிட்ட 20 நடிகைக்கு மேல பலவந்தமாக மோசமாக நடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கமிட்டியில சொல்லப்பட்டிருக்கு. 3800 சில்லற பக்கம் நினைக்கிறேன். அது ஒரு வகை. இதன் அடிப்படையில் ஏகப்பட்ட ஒரு போயிட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு கமிட்டியின் வெளிப்பாடு, மீ டூ அப்படிங்கிற ஒரு அமைப்பின் வெளிப்பாடு சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு பின்னணியோட சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு சினிமா கலைஞனை நோக்கி, அதுவும் குறிப்பாக ஒரு இயக்குனரை நோக்கி, இயக்குனர் இமயம் என்று பெயர் வாங்கிய ஒரு இயக்குனர் நோக்கி, அதாவது கே பாலச்சந்தரை நோக்கி இன்னைக்கு வந்து நடிகை சுசித்ரா வந்து மிக வன்மையாக கண்டனமாக இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி, ரொம்ப கன்றாவித்தனமாக பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, யூடியூப்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது கே பாலச்சந்தர் வந்து மிக மோசமானவர், காம வெறி பிடித்தவர், அவர் சாகிற வரைக்கும் அப்படித்தான் இருந்தாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு லேடிஸை பார்த்தாருன்னா ஒரு காம உணர்வோட தான் அவர் பார்ப்பாரு. அவர் வந்து பல பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா மற்றபடி வந்து கே பாலச்சந்தர் வந்து ஒரு லஸ்டி மேன். சாகும் வரை அவர் அப்படித்தான் இருந்தாரு. சிலர் என்னையே அழைத்தார்கள், நான் அதுபோல் போனதில்லை. ஒருவர் வந்து பண்ணை வீட்டுக்கு வர சொன்னாரு, ஆமா, நான் உடனே போனை கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அந்த ஒரு பேட்டி போகுது. குறிப்பா இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கே பாலச்சந்தர் மீது அவர் மிகப்பெரிய ஒரு கருத்துதல் தாக்குதல் அப்படின்லாம் சொல்ல முடியாது, மிக கேவலமான ஒரு விஷயத்தை அவர் பயன்படுத்தியிருக்கார். கே பாலச்சந்தர் வந்து தெரிஞ்ச விஷயம், அபூர்வ ராகங்கள், அவர் ஒரு தொடர்கதை, அப்படி அடிக்கிட்டே போலாம். ஆமா, சிந்து பைரவி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், எல்லாமே வெற்றி படங்கள். ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தியவர், கமலஹாசனை தூக்கி விட்டவர். இன்னைக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு கே பாலச்சந்தர் தான் காரணம். அது மாதிரி ஏகப்பட்ட நடிகையிலையும் அறிமுகப்படுத்திருக்கார். சுஜாதா, என்ன, அப்புறம் விஜயா அப்படிங்கிற ஒரு நடிகை, இந்த மாதிரி அடுக்கிட்டே விடலாம். அவர் இல்லாத ஒரு பேச்சு சினிமா உலகத்தில் இனி பேசவே முடியாது. சிவாஜி ரஜினியை போல் எவ்வாறு அதன் அடிப்படையில் பேசப்படுமோ, இன்னைக்கு வந்து அரசியல் எடுத்துக்கிட்டா பெரியார் இல்லாம அரசியலே கிடையாது, அண்ணா இல்லாம அரசியல் கிடையாது. அது மாதிரி வந்து சிவாஜி இல்லாமல், எம்ஜிஆர் இல்லாமல் சினிமாவை பத்தி யாருமே பேச முடியாது. இயக்குனர் ஒரு கான்செப்ட்ல கே பாலச்சந்தர், பாரதி ராஜா இல்லாம யாருமே பேச முடியாது. அதன் அடிப்படையில் பாலச்சந்தர் வந்து அந்த அளவுக்கு இயக்குனர், பிறரை இயக்குவதில் சினிமாவில் அற்புதமான ஒரு திறமையை வெளிப்படுத்தினார். அவர் மீது ஒரு களங்கத்தை உண்டாக்கும் வகையில் இன்னைக்கு பாடகி சுசித்ரா, அந்த மாதிரி நடிகையும் கூட அந்த மாதிரி எது வேணா பேசுவாங்க, திடீர்னு கடகடன்னு பேசுவாங்க, ஒரு பப்ளிக் வருவாங்க. தான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தன் கணவனை கார்த்திக் குமார் நடிக்கிறேன், ஆமா, ஓரினை சேர்க்கை காலேஜ் போட்டு அது ஒரு டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி 12 வருஷம் வந்து வாழ்ந்து என்னத்தை கண்டாரன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் பலவிதமான சர்ச்சைக்கு உரியவர். இன்னைக்கு வந்து கே பாலச்சந்தர் மேல ஒரு அவதூறு கருத்து,
இல்ல, பாலச்சந்தர் இயக்குனர், உலகறிந்த உண்மை. அவர் இன்னொரு உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இதுல பார்க்கணும். இறந்து போய்விட்டார், அவர் மீது குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? பல நடிகைகளை பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னால நடந்தது வந்து இன்னைக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஹேமா கமிட்டி மூலமாக அந்த மீட்டுங்கிற பேர்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால இந்த ஒரு மாசமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க உயிரோடு இருக்க, சொல்றவங்களும் உயிரோடு இருக்கிறாங்க, சொல்லப்படுபவர்களும் உயிரோடு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து விளையாட நடிகை சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு 8-9 பேருக்கு மேல போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. விசாரிக்கத்தான் முடியும், ஆதாரங்கிறப்ப ஒண்ணு இருக்காது. நம்ம அதை பல வீடியோக்குள்ள சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து இறந்து போன ஒரு இயக்குனர் கே பாலச்சந்தர், இயக்குனர் இமயத்தின் மேல வந்து நேற்று வந்த ஒரு நடிகை, ஒரு பாடகி சுசித்ரா, ஏன்னா அவருடைய ஒரு முடிக்கு சமம் ஆவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அவர்லாம் வந்து கடைந்த மோர்ல வெண்ணெய் எடுத்தவர் இல்ல. அவர் சொல்வது காம வெறி பிடித்தவர் கே பாலச்சந்தர், லஸ்டி மேன் பாலச்சந்தர். எல்லா பெண்களையுமே அவர் காம வெறியோடு பார்ப்பார். பல பெண்களிடம் அவர் தவறாக நடந்து கொண்டு என்பது உண்மையாவே இருக்கட்டுமே. என்ன உயிரோடு இருந்தப்ப எந்த ஊருக்கு போயிருந்தார்? இதுதான் ஒரு கேள்வி. பல நடிகைகள் இப்படிதான் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் அப்படி செஞ்சான், இப்படி இப்படி செஞ்சான், அந்த நடிகர் இப்படிப்பட்டவர், அப்படி இப்படி ரைட்டு. நடக்கும் போது எந்த ஊருக்கு போயிருந்தீங்க? நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னால. புரியுதுங்களா? ஒரு திருடனே இருக்கிறான். ஒரு நம்ம வீட்டுல ஒரு திருடு போயிருச்சு வைங்களா, ஒரு திருடன் திருடிட்டான், ரைட்டு, ஓகே, முடிஞ்சு போச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஏத்துக்குவாங்களா? 10 நாளைக்கு முன்னால எந்த ஊருக்கு போய் கேட்க மாட்டாங்களா? அதுக்கு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கையை பிடிச்சான், காலை பிடிச்சான், படுக்கையை கூப்பிட்டான்னு சொன்னா, அதுவும் இறந்து போன ஒரு மனிதர் மேல அபாண்டமா பழி சுமத்தினா இல்லைங்க. அவரு சுசித்ரா சொல்றது உண்மையாவே இருக்கட்டுமே, நம்ம மாற்று கருத்துக்கு வரல. சுசித்ரா சொல்றது உண்மையாவே இருக்கட்டுமே. அவர் உயிரோடு இருக்கிறப்ப எந்த ஊருக்கு போனீங்க? அதே நேரத்தில் இறந்தவர் மீது அவதூறு பேசலாமா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு மரியாதையின் வெளிப்பாடு, அது ஒரு நல்ல ஒரு செயலா அப்படிங்கிறது நடிகை சுசித்ரா வந்து சொல்லணும். இல்லை, இவரே வந்து நாளைக்கு இறந்து விட்டார், நடிகை சுசித்ரா இறந்துட்டார், இந்த மாதிரி வந்து இப்படி நடந்து கொண்டார், அப்படி நடந்து கொண்டார், அவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? இதை நடிகை சுசித்ரா ஏத்துக்குவாரா? அவர் இறந்துடுறான்னு வைங்களேன், அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சொந்தங்கள் பந்தங்கள் ஏத்துக்குவாங்களா? அண்ணன் தம்பி ஏத்துக்குவாங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இறந்து போன ஒரு மனிதனை பார்த்து குற்றம் சுமத்தக்கூடாது. அவர் ஏதாவது நல்லது செய்திருந்தால் சொல்லணும். இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்காக, ஒரு பப்ளிக்காக, மற்றபடி தன்னை வந்து பெரிய ஆளாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னதான் உண்மையா இருந்தாலும் மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயம். உயிரோடு இருக்கிறப்பே உன்னால சாட்சி சொல்ல முடியல, அந்த அடிப்படையில நிரூபிக்க முடியல, சும்மா வாய் வார்த்தை பேசிட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி ஒரு சமயத்துல வரும் காலங்களில் நடிகையை வந்து மக்கள் எவ்வாறு மதிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏகப்பட்டதே மாதிரி மலையாளத்தை அந்த நிவின் பாலே அப்படிங்கிற நடிகர் மேல ஒரு இளம்பெண் வந்து எர்ணாகுளத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆமா, பாக்குறாங்க. அந்த பெண் மேலேயே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒரு கோடீஸ்வரரை மயக்கி அழகை காட்டி பல கோடி அபகரித்தார் அப்படிங்கிற கான்செப்ட். சரி, அது சம்பந்தப்பட்ட வகையில வரக்கூடிய சமயத்துல அதுதான் உண்மையா இருக்குமோ? நிவின் பாலி மேல ஒரு இளமன் குற்றம் சுமத்துதான் இருக்குதுப்பா, அந்த கோடீஸ்வரரை அந்த இளம்பெண் ஏமாற்றியதை விடுங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல டிசம்பர் அந்த 14, 15, 16 தேதி சொல்றாரு. அதுல வந்து துபாயில எண்ணெய் வைத்து கற்பழித்தார், 4-5 பேர் சேர்ந்து கற்பழித்தார் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல பார்க்கக்கூடிய சமயத்தில் குறிப்பிட்ட ஒரு இயக்குனர் தயாரிப்பார், அவர் வந்து எங்க படப்பிடிப்புல இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து அந்த இளம்பெண்கிட்ட சொன்னா அப்படின்னா, அந்த இளம்பெண் என்ன சொல்றாரு, நான் தூக்கத்துல வந்து தேதியை மாத்தி சொல்லிட்டேன், இன்னைக்கு தேதியை மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்பாரு. அப்புறம் ஆளைய மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்பாரு. இல்ல, இதெல்லாம் என்ன ஒரு நிலைப்பாடு? அதே மாதிரிதான் இந்த முந்தானார் ஒரு நடிகர் மேல, முகேஷ் அப்படிங்கிற நடிகர் மேல ஒரு நடிகை பாலியல் வன்கொடுமை, பாலியல் புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேட்டி, ஒரு இது வந்தது. உடனே அந்த நடிகை மேல ஒரு இளம்பெண் புகார் கொடுத்துட்டாங்க. ஆமா, அந்த நடிகை மோசமான நடிகை. நடிகர் முகேஷிடம் அந்த நடிகை இல்ல, அந்த முகேஷ் வந்து நடிகையிடம் எவ்வாறு நடந்து கொண்டார் அப்படிங்க எனக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த நடிகை
நடிகர் முகேஷ் மேல பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்புணர்வு வழக்கு தொடுத்திருக்காரு இல்லையா, அந்த நடிகை வந்து மிக மோசமானவர். நான் 16 வயசா இருந்தப்ப என்னை நடிக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போட்டு சென்னையில பல பேர் முன்னால பல பேர் என்னைய பாலியல் சீண்டல் பண்ண வைத்தார். இன்னும் சொல்ல போனா விபச்சார தொழிலில் என்னை தள்ள பார்த்தார் அப்படின்னு போட்டு பயங்கரமான ஒரு குண்டை போட்டாங்க. முந்தான மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த நடிகைன்னு சொல்வது எவ்வாறு ஒப்புக்கொள்ள முடியும்? ஒரு நடிகை நீ தான் குற்றவாளி அப்படிங்கிற, ரைட், ஓகே. 3 விரல்கள் உன்னை நோக்கி இருக்கிற அப்படிங்கிற மறந்துட்டேன் இல்லையா? நடிகை சுசித்ராவை பார்த்து நான் கேட்கிறேன், கே பாலச்சந்தர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் புருஷனோட ஒழுங்கா வாழ்ந்தியா? ஓரிட சேர்க்கையாளர்னு சொல்லி 12 வருஷமா எந்த ஊருக்கு போயிருக்க? 12 வருஷமா அவரோட உறவு கொண்டியா? 12 வருஷமா உறவு கொண்டு இருந்தா ஓரின சேர்க்கையாளர் அப்படிங்கிறது அது அப்பவே தெரிஞ்சிருக்குமே. 12 வருஷத்துக்கு பின்னால இன்னைக்கு தெரியுது அப்படின்னா காரணம் என்ன? அவரோட நீ ஒழுங்கா குடும்பம் நடத்தினியா? உன்னுடைய நிலைமை என்ன? நீ ஒரு நடிகை, சாதாரண நடிகை. எத்தனை படத்துல நடிச்சிருப்ப? நடிகை சுசித்ரான 10 பேருக்கு தெரியுமா? கே பாலச்சந்தர்னா உலகத்துக்கே தெரியும். ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தியவர், கமலஹாசனை ஊருக்கு ஒரு விலாச ஐடி கொடுத்தவர், அடிக்கிட்டே போலாம். சுஜாதா, ஒய் விஜயான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவரால் ஜெய் கணேஷ், ஏகப்பட்ட பேர் அடுக்கிட்டே போலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நடிகை ஒரு குற்றம் சுமத்துறாருன்னா அந்த நடிகை மேல குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்கக்கூடிய சமயத்துல அந்த நடிகை கிட்ட யோகி இது இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி நடிகை சுசித்ராவுக்கு பொருந்தும். அதனால வந்து இறந்து போனவர் மேல குற்றம் சுமத்தாதீங்க. அதே நேரத்தில் அவர் தவறு செய்திருந்தாரா, ஆமா, அந்த நேரத்துக்கு கரெக்டா சொல்லுது. அந்த நேரத்துக்கு கரெக்டா சொல்லுது. இந்த முந்தா நாள் கூட ஒரு அம்மா ஒரு நடிகை பேட்டி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லி போட்டு உடனே பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த நடிகையோட பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அந்த சம்பவம் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை சீடர் செய்தாச்சு போட்டு உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். போலீஸ் போனவங்க தான் கேட்பாங்க, எப்பமா நடந்தது? 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, எஞ்சி போமா அப்படின்ட்டு வர அவர் எஸ்ஐ. 10 நிமிடத்துக்கு முன்னால் நடந்ததே வந்து போலீஸ் சந்தேகப்படுவாங்க. ஏன்னா அவங்க புத்தியாதான், அப்பதான் வந்து போலீஸா இருக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா அவங்க போய் போலீஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 10 நிமிஷத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது 11 மணிக்கு, 11:10க்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏங்க 11 மணிக்கு நடந்தது, நீங்க பக்கத்து தெருவுக்கு வந்திருந்த 3 நிமிஷத்துல வந்திருக்கலாம், 7 நிமிஷம் லேட் பண்ணின்னு கேட்பாங்க. இதுதான் போலீஸ். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இறந்து போனவர் என்றோ செய்த ஒரு விஷயம் செய்ததாக இருக்கட்டுமா, என்றோ ஒரு விஷயத்தை இன்று போட்டு உடைப்பதின் ரகசியம் என்ன? உன்னால புருஷன்றே வாழ முடியல அப்படிங்கிறப்போ உனக்கு குற்றம் சுமத்துவதற்கு என்ன உரிமை இருக்கு? அதெல்லாம் ஒரு பல பயங்கரமான ஒரு கேள்வி இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். பல நடிகை அப்படித்தான் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால குற்றம் சுமத்துறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த நடிகையை வந்து நம்ம சந்தேகப்படுற மாதிரிதான் இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்து நடிகை சுசித்ரா வந்து திருந்துறோம் பல வகையில. சும்மா பலவிதமான கருத்துக்களை சொல்லி தன்னை வந்து ஒரு பப்ளிக்கா வச்சுக்க பார்த்துக்கிறாரு. கருத்துக்களை சொல்லுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க, பலவிதம் படங்கள்ல நடிங்க, பல பேருக்கு உதவி செய்யுங்க, பல நன்மைகளை செய்யுங்க, மக்கள் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இன்னொருத்தவங்களை அபாண்டமா, அது செத்து போன ஒரு மனுஷன் மேல அபாண்டமா பழி சுமத்தலாமா? ஏற்றுக்கொள்ள முடியும். இதேபடி நாளைக்கு உங்களுக்கு வந்தா உங்க சொந்தக்காரங்க சும்மா விட்டுருவாங்களா? யோசிக்கணுமா? பார்த்து பேசுங்க, பார்ப்போம். இதுக்கு வந்து திரைப்பட இயக்குனர் சங்கம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர் நல்லவர் கில்லவர் போட்டு அறிக்கை கொடுத்து கண்டனம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்க வைக்கணும். நடிகை சுசித்ரா மன்னிப்பு கேட்கணும். திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் முன்னால் போய் நான் பேசுறது மன்னிப்பு, நான் பேசுறது தவறுதான் அப்படின்னு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படிங்கிறதா வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.